அகிலங்களையும் படைத்து போட்டிக்கக்கூடிய ஏகனாகிய வெள்ளஜல ஜலாவுத்தாலா ஒரு நோக்கத்துக்காக இந்த இடத்துல உட்கார வைக்கிறான். இந்த நோக்கம் என்னென்னா அவனை விளங்கணும். இந்த உலகத்துக்கு அல்லா அனுப்பின காரணமே அவனை விளங்காக்கிறதுக்காக இருக்கிறான். அதுக்காக அல்லா சில ஜலாலுகளும் 1,24,000 நபிமார்கள் எல்லாம் தேர்வு செஞ்சான். 1,20,000 நபிமார்கள் எல்லாம் தேர்வு செஞ்சான். ஏன் காரணம் என்னன்னா அவனுடைய தீன மக்கள் மத்திய ரத்த வைக்கிறதுக்காக முழு உம்மத்து மக்களும் இதாயத்து அடையணும். முழு உம்மத்து மக்களும் சொர்க்கத்தின் பக்கம் போகணும். அது ஒரு ஊருக்காண்டி, ஒரு குடும்பத்துக்காண்டி, ஒரு நாட்டுக்காண்டி அல்லா ஒவ்வொரு நபிமார்கள் தேர்வு செஞ்சாங்க. காலத்துக்கு காலமாக அல்லா ஒவ்வொரு நபிமார்கள் தேர்வு செஞ்சாங்க. ஆனால் ஒரு நபியை மட்டுமல்ல ஒரு உலகத்துக்குமே தலைவராக்கணும். அந்த நபியின் உம்மத்தாக அல்ல ஜலாவுத்தாலா எங்களை தேர்வு செஞ்சாங்க. அதுக்காக அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்தணும். எல்லா கோடான கோடி படைப்புகளை படைச்சிடும். கோடான கோடி படைப்புகளை படைச்சிடும். கடல்ற கோடான கோடி படைப்பு அளிக்குது, கரையிற கோடான கோடி படைப்பு அளிக்குது. ஆனால் எல்லா படைப்புகளும் மனிதன் ஜின்களை தவிர அனைத்து படைப்பினர்களும் அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்தி கொண்டிருக்கு. வானம் இடிக்குது, மழை பெய்யுது, மரம் காத்தடிக்குது, அசையுது. ஒவ்வொன்றும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது. காத்தடிக்கிறது அல்லாவுக்கு நன்றி செலுத்துது, மழை பெய்யுது அல்லாவுக்கு நன்றி செலுத்துது, இடிக்குது அல்லாவுக்கு நன்றி செலுத்துது. ஆனால் மனிதர் மட்டும்தான் பொழுதுபோக்காக முறையிற எந்த ஒரு நோக்கத்துக்காண்டி வாழ்றோம்னு அறியாத நிலைமை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நோக்கத்தை விளங்குறதுக்காண்டி தான் அல்ல ஜலாவுத்தாலா இந்த உலகத்துக்கு அனுப்பினது. அந்த நோக்கத்தை விளங்கிட்டோம்டா நான் துனியாவில் சரி, ஆயிரம் சரி வெற்றி அடைஞ்சிருக்கோம். இந்த நோக்கம் விளங்காத சுட்டித்தான் எங்களுடைய வாழ்க்கை ஏதோ தானோட அமைஞ்சு கொண்டிருக்கு. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னோட உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, 60க்கும் 70க்கும் இடப்பட்ட வாழ்க்கைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டது 1000 வருஷம் வாழ்க்கை. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் தௌவத்துடைய பணியில ஈடுபட்டினாங்க. எப்படி? காலை பகலாக, இரவு பகலாக, 24 hours கஸ்து மக்களை தீனிப்பா கலைக்கிறதுக்காண்டி. ஆனால் அல்ல ஜலாவுத்தாலா அவர் மூலமாக கொடுக்கப்பட்டது 85 பேருக்கு தான் வெறுமனை இதாயத் கிடைச்சிச்சு. ஆனால் ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை தான். ஆனால் அவங்க 23 வருஷம் பாடுபட்டாங்க. உம்மத்து மத்திர 23 வருஷம் பாடுபட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்தப்பட்ட 500 வருஷமா எந்த ஒரு நபிமார்களும் இல்லை. யாரு நன்மையை சொல்றதுக்கும் இல்லை, தீமையை எடுத்து பிரித்து காட்டுறதுக்கு யாரும் இல்லை. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. எப்படிப்பட்ட காலத்தில் வந்தாங்க? ஜாஹிலியா காலம், பாவத்துடைய சூழ்நிலை. எப்படின்னா கௌபத்துல்லா சுற்றி பெண்கள் நிர்வாணமாக வருவாங்க. கௌபத்துல்லாவுக்குள்ள 360 சிலைகள் வைக்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் பாவத்துடைய சூழல் எப்படின்னா வீரத்தாலையும் அறிவுறாலையும் விளக்கத்தாலையும் அப்படி இதாயினவங்க. ஆனால் அவளுக்கு எந்த ஒன்றும் மதிப்பு தரல. எப்போ அவங்க ஜீனுக்குள்ளே வந்தாங்களோ அவளுடைய மகத்துவம் முழு உலகத்துக்கும் பிரகாசமாகப்பட்டுச்சு. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கு போகிறாங்க. தாய்க்கு போயிட்டு உடன்பிறந்த சகோதரமார்கள் 3 பேர் இருக்கிறாங்க. அறிவிப்பு செய்கிறாங்க, என்னைய ரசூலா ஏற்றுக்கோங்க, அல்லாஹ் உத்தேகிக்கிறோம், அல்லாஹ் ஏற்றுக்கோங்க, என்னைய ரசூலா ஏற்றுக்கோங்க, ஏன் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு. ஆனால் அவங்க மறுக்கிறாங்க. மறுக்கிற மட்டுமில்லாமல் அவங்கள ஊரை விட்டு வெளியாக்குறாங்க, விரட்டுறாங்க. விரட்டுற டைமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வரக்கில் ஒரு பாதரை ஒரு ரோட்டா பிரிஞ்சு கொண்டு 2 பக்கம் மீந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கேவலமான முறையில் வார்த்தைகளாலையும் எச்சு துப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுவன்கிட்ட கல்லை கொடுக்குறாங்க. கல்லை கொடுத்து அவனுடைய மேனிக்கு அடிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடிக்கிறாங்க. அடிக்கிற அடியில் அவனுடைய மேனிலேருந்து ரத்தம் அடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய மேனிலேருந்து ரத்தம் அடியுது. அவங்க அப்படியே அழுந்து கொண்டே வராங்க.
எப்படின்னா அவங்களுடைய பாதனை இரத்தத்தோடு அப்படியே ஒட்டி கொள்ளுது. ஒரு கால் எடுத்து மறுக்கால் வச்சுக்கொள்ளலாம். அந்த டைமில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு வானவர்களோட வாரார். மலைக்கு பொறுப்பான வானவர்களோட வந்து கேட்கிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் கட்டளை எடுங்க, இந்த மலைகளை வச்சு நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு வானவர் கேட்கிறார். மலைக்கு பொறுப்பான வானவர் கேட்கிறார். அதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய பலவீன இன்றைக்கு மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க, பிற்காலத்தில் அவங்களுடைய உம்மத்து மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு. அந்த வகையில தாய் மக்கள் பிற்காலத்தில் ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு ஸ்ரீலங்காவுற அதே அந்த தாய் மக்களை கொண்டு தான் இந்த ஸ்ரீலங்காவுடைய தீன் வந்தது. எந்த காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வானவர் வந்த டைம்ல அழிக்காம இருக்கிறதுக்காக அவங்க வாழன்னு சொன்ன காரணம். இன்றைக்கு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். எந்த நோக்கம்? எங்களுடைய வாழ்க்கை என்ன? எங்களுடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன? முழு நோக்கமே ஆயிரம் அடையணும், அல்லாஹ் அடையணும். இந்த உலகத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடியது 3 விஷயத்தை கொண்டு ஒரு அடியான் சேர்ந்து. இந்த 3 விஷயத்துல எங்களோட வாழ்க்கை எந்த நோக்கத்திலும் பேட்டிக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். ஒருத்தருக்கு ஒரு சோதனை வருது, இந்த சோதனை அல்லாஹ் மூலமாக தான் வருது. இந்த பொறுமையோட இருந்தோண்டா அல்லாஹ் இதுக்கான தீர்வு வைப்பான். இந்த சோதனை எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அந்த அதுக்கான தீர்வு அல்லாஹ் கையில இருக்கு. அது உயிர் எங்களோட சொந்தமாய்க்கலாம், எங்களோட பிள்ளைகளை கொண்டு சோதிக்கலாம், எங்களோட மனைவிமார்களை வச்சு சோதிக்கலாம். எந்தெந்த வயரை எங்களுக்கு சோதனை வரும்னு தெரியாது. ஆனால் அதையும் பொறுமையோட இருந்து வெற்றி அடையும். இன்னொரு அடியா இருக்கிறார். எப்படின்னா பாவத்துடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டிருக்கிறார். அவர் வந்து அல்லாஹ்கிட்ட மன்றாடி பாவ மன்னிப்பு கேட்டு கண்ணீர் சிந்தக்கூடிய அடியான அல்ல விரும்புகிறார். ரெண்டாவது விஷயம், ஒருத்தர் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறார், அவருடைய பாவத்தை நினைச்சு அவர் கண்ணீர் சிந்த அடியான அல்ல விரும்புகிறார். மூணாவது, அல்லாட பாதையை ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அடியான விரும்புகிறோம். எங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி நோக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், இந்த உலக வாழ்க்கை வந்து அழிஞ்சு போகக்கூடிய வாழ்க்கை. ஆனால் அழிஞ்சு போகக்கூடிய பொருட்கள்னு தெரியும். ஆனால் அதே பக்கம் தான் மக்கள் அழிஞ்சு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எது அக்கோ அந்த பக்கத்தை விட்டுட்டோ, எது அக்கின் பக்கம் இல்லாம மகத்துவம் எந்த பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க? அவனுடைய தீமையின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒரு நலவும் அவனுக்கு தரப்போறது இல்லை. இன்றைக்கு ஸ்கூலுடைய வாழ்க்கை சொல்ல போனாலும் அதுல வந்து 11 வருஷம் 12 வருஷம் போறாங்கன்னு ஸ்கூல் போறாங்கன்னு. ஆனா ஒவ்வொரு கட்டத்துக்கு கட்டம் அவனுடைய ஈமான் கூடணுமே தவிர, அவனோட வாழ்க்கை சீராகணும் தவிர, ஒருத்தர் ஒரு பலன் அடையணும், அல்லாஹ் அறியணும், ரசூல் அறியணும், மார்க்கத்தை அறியணும். ஆனா அப்படி இல்லை. அந்த ஸ்கூல் போற காலத்துல இன்றைக்கு சொல்ல போனா ஒவ்வொரு கிளாஸ்லையும் போயிட்டு பார்த்தண்டா அங்க படிக்கக்கூடியவங்க வந்து ஒவ்வொன்றையும் எடுத்து நடக்கிறாங்க. ஆனா தீனுடைய சூழல் மட்டும் இல்லை, தீனுடைய சூழல் மட்டும் இல்லை. அந்த இடத்துல பார்த்தா அவர் சுபோக்கு தொழுவையிற இல்லை, இமாம் ஜமாத் தொழுவையிற இல்லை. ஆனா எந்தெந்த வேற நோக்கத்துக்காக அழிஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஆனா அக்கான உழைப்பின் பக்கம் யாரொருத்தர் முன்கூட்டி வந்துட்டாரோ அவருடைய வாழ்க்கை எல்லாமே சீராக்கப்படும். அவருடைய குடும்ப வாழ்க்கை சீராக்கப்படும், அவருடைய எல்லா வாழ்க்கையும் சீராக்கப்படும். அவருடைய தொழிலாய்க்கலாம், எந்த ஒன்று சீராக்கக்கூடியது அவருடைய மஸ்ஜித். 5 நேரம் அல்லாஹ் பத்தி அல்லாஹ் அழைச்சி கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு 5 நேரம் பாங்கு சொல்லப்படுது. அந்த பாங்கு சொல்லங்கள் அல்லாஹ் அக்பர். காத்து இந்த உலகத்திலே மிகப்பெரிய இது இருக்குண்டா காத்து, அதுக்கு போறோம் நெருப்பு, அது கூட தண்ணி, அதை விட மிகப்பெரிய பவர் ஒன்றிக்கிட்ட அல்லா தான். அல்லான்னு சொல்ல வார்த்தை எங்களுக்கு எல்லாமே பெருசா விளங்குது. ஆனா அல்லாவுடைய மகத்துவம் எங்களுக்கு விளங்குது இல்லை. அல்லாஹ் எங்களை வெளியாக்க கூட எந்த முறையில வெளியாக்கினான்? எங்களை விளங்கணுன்றதுக்காண்டி எங்களுடைய தலைப்பகுதியை தான் முன்னுக்காக்கி வெளியாக்குறான். டாக்டர்மார்கள் ஃபர்ஸ்ட் எங்களை வந்து அழகான முறையில் வெளியாக்கல, எந்த முறையில் எங்களோட தலை துண்டு தான் பெஸ்ட்டுக்கு வெளியே வருது. இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கல அல்லாவை நாங்கள் விளங்கணும். 2 விஷயம் ஒருத்தருக்கு சொல்லப்படுது. ஒன்று அதான் சொல்லப்படுது வலது காலத்துல, இன்னொன்று இடது காலத்துல இது சொல்லப்படுது என்ற இக்காம சொல்லப்படுது. ரெண்டும் அவன் பிறக்கவங்களை எல்லாரும் முஸ்லீமா தான் பிறக்கிற. அவனுடைய சூழ்நிலை எப்படின்னா, அவனுடைய பெற்றோருடைய சூழ்நிலை எப்படி, அவன் மதம் மாறதெல்லாம் அவனுடைய பெற்றோர் நிலைமை வச்சு. இந்த வாழ்க்கைக்குதே குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கை, கடலை போல வாழ்க்கைக்குன்னா அது ஆயிராவுடைய வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலக வாழ்க்கைக்குதே
மூமினர்களுக்கு சிறைச்சாலை அப்படின்னாங்க. மூமினர்களுக்கு சிறைச்சாலை. எல்லா பக்கமும் பாவத்துடைய சூழ்நிலை தாக்கி காப்பிர்களுக்கு வந்து இந்த உலகம் வந்து சொர்க்கமாக்கப்பட்டது. அவங்க நினைச்ச பிறகு மனைச்சப்படவே வாழ்க்கை அமைச்சு கொண்டு போறாங்க. ஆனா முஸ்லிம்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைக்கு அது எப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் வாழ்க்கை அமைச்சு கொள்ற இடத்தாக்கி எங்களுக்கு அழகிய முறையில தொழிக்கப்படுது, எங்களுக்கு அழகான முறையில் பாங்கு சொல்லப்படுது, இமாம் ஜமாத் நடக்கப்படுது. ஆனா எங்களுடைய வாழ்க்கை வந்து வேற எந்த ஒரு நோக்கத்தான் அமைச்சு கொண்டிருக்கோம். எங்களுக்கு வேண்டிய உலகத்துல எதோ பெருசா விளங்குது, ஆனா விளங்க வேண்டிய நாங்க விளங்குறோம். இந்த விளக்குறதுக்காக அல்லாட பாதையில போகுது. அல்லாட பாதையில கால நேரத்தை கொடுத்துட்டு நான் வெளியாகுது. ஷால் அப்படி முயற்சி செய்வோம். அன்ஷா அல்லா ஷாலா சொல்லுவார் அந்த வயரை அல்லாட பாதையில நானும் 4 மாசம் போறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் பாடுபட்டது எல்லாம் உதவி, தீனுக்கு உதவியா இருந்தது. அதிகமான மக்கள் வந்து வாலிபர்கள் தான் இருந்தாங்க. மிச்சம் பேர் வாலிபர்கள் தான் இருந்தாங்க. அவங்களுடைய கால நேரத்தை செலவழிச்சாங்க, தீனுக்காக செலவழிச்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கை இது அப்படியே வாழ்க்கை மாறிச்சு. எங்களோட வாழ்க்கையை மாறணுமா இருந்தால் நாங்களும் கொஞ்சம் வெளியே செல்லணும். எங்களுடைய மகத்துவம் எந்த பக்கம் போயிட்டு கொண்டிருக்கிறேன் நாங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். நாங்கள் அல்லாட சிந்தனையோட சதா நேரம் அமைச்சு கொண்டிருக்கிறோமா, இல்லாட்டி பாவத்துடைய சூழ்நிலை ஷைத்தான சூழ்நிலை அமைச்சு கொண்டிருக்கிறோமா என்று பார்க்கணும். எங்களுக்கு பாங்க சொல்லி நல்ல அமலுடைய செய்திகள் கேள்விப்பட்டு எங்களோட உள்ளம் தடுத்து இல்லையா, இடம் தடுத்து இல்லையா, அப்போ எங்களோட உள்ளம் வந்து கருப்படைஞ்சி பாவத்துடைய சூழ்நிலை அமைஞ்சு கொண்டிருக்கு. அதுக்காகத்தான் அல்லாடைய மகத்துவம் விளங்கணுமா இருந்தால் அல்லாவுடைய மஸ்ஜிதுக்கு போகணும். அல்லாவுக்கு மிக விருப்பமான இடம் மஸ்ஜித் தான். அல்லாவுக்கு மிக வெறுப்பான இடம் வந்து கடை வீதி பசார்கள் தான். அப்படிப்பட்ட இடத்த விட்டு நாங்கள் நகர்ந்து அல்லாவுடைய பாதையில அல்லாட மஸ்ஜிதுல மலக்குமால சூபத்துல வாழ்க்கை அமைச்சு கொண்டுண்டா என்னோட வாழ்க்கை எல்லாமே சீராக அமைஞ்சிடும். எங்களுடைய வளர்ப்புடைய மனைவிமார்களாய்க்கலாம், பிள்ளைகளாய்க்கலாம், எங்களுடைய தொழிலாய்க்கலாம், என்னோட குடும்பத்தில் உள்ள எல்லாராயிருந்தாலும் தீனோட அடிப்படையில் அமைச்சு கொள்வாங்க, மாறிக்கொள்வாங்க. அந்த அடிப்படையில தான் சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ் 4 மாசம் நானும் போறேன். நீயத்தின் உங்களோட நீயத்தை வெளிப்படுத்துங்க. அல்லாஹ் வெளியாக்குவான். எங்கட திறமையில இந்த இடத்துல நாங்கள் வந்து உட்கார்ந்தது. அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அவரை கபூல் செய்வாங்க, தீனுக்காக பயன்படுத்துவாங்க, உன் உலகத்துக்கும் போகக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாங்க. சரி இன்ஷா அல்லாஹ் சொல்லுவாங்களே 40 நாள் நானும் அல்லாட பாதையார போறேன். 5 வெள்ளிக்கிழமை போயிட்டு வாருது. இங்கே இருந்தால் எனக்கு வாழ்க்கையில எந்த ஒன்றும் விளங்காது. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் தியாகம் செய்யாத வர எந்த ஒன்றும் மெஞ்சு முடியாது. நாங்கள் கொஞ்சம் தியாகம் செய்யணும். நாங்கள் எந்த ஒன்றை வெற்றி பெறணுமா இருந்தால் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாமல் எந்த ஒன்றை வெற்றி அடையணும். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் 40 நாள் நானும் போகிறேன். ஒரு அஜும்ரா செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நியத்தைக்கு தானே. யாருக்கு நியத்தைக்கு? ஏன்னா அஜும்ரா செய்கிறதுக்கு யாருக்கு நியத்தைக்கு? அதே நியத்து தான் இது. விளங்குதா? நியத்து என்னோட உள்ளத்துல ஆசை வருது, நான் போகிறதுக்கு முயற்சி செய்கிறோம், துவா செய்கிறோம், நானும் போகிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் சொன்னாங்க 3 நாள் மாசத்துல 3 நாள் 3ஆம் கிழமை வருது. இன்ஷா அல்லாஹ் 18 மாறி 19 மாறி வருது. இன்ஷா அல்லாஹ் பூர்த்தியான ஒரு ஜமாத் உண்டு. என்னோட கோயத்தோட பள்ளியிலேருந்து எடுத்து போகிறதுக்கு முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுவாங்க நானும் போகிறேன். அல்லாஹ் இதுவரை கபூல் செய்வாங்க. இதெல்லாம் கேட்க முடியலாம். அதே மாதிரி 5 மணிக்கு இந்த 5 மணி என்னோட வாழ்க்கை அமைச்சு கொண்டுண்டா என்னோட வாழ்க்கையில எல்லா வயலையும் தீனுடைய சூழல் அமைச்சு கொண்டு எல்லா வயலும் நாங்கள் பாதுகாப்படுத்தோம். இல்லாட்டி நாங்கள் வந்து கொஞ்சம் போடுறது திசைமாடி தான் போவோம். அதுதான் 5 மணி சுபோட தாலி வாசிக்கப்படுது. அதோட மசூரா நடக்குது. மசூரான்றது தொழுவ எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மசூரான்றது முக்கியம். உம்மத்துடைய ஃபிக்கர் பண்ணக்கூடிய இடம், முழு உம்மத்தை பற்றி ஃபிக்கர் பண்ணக்கூடிய இடம் மசூராத்தான். அதே மாதிரி மஹல்லா வேலை, என்னோட மஹல்லா வேலை செவ்வாய்க்கிழமை நடக்குது. அதில் நாங்கள் கொஞ்சம் கால் நேரத்தை கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன்ட்டு நாங்கள் முயற்சி செய்கிறது. அதே மாதிரி 2ஆம் மஹல்லா, அதே மாதிரி ஜும்மா ராத்திரி, வியாழக்கிழமை ஜும்மா ராத்திரி வருது. சில யார் ஜும்மா ராத்திரி போட்டுக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் செய்வாங்க. அதே மாதிரி மாதம் தவறாமல் 3 நாள் போயிட்டு வருது.
அப்படி எங்களோட வாழ்க்கை அமைச்சு கொண்டுண்டா, எங்களோட துயினுடைய சூழலில் நாங்கள் அமைச்சு கொண்டுண்டா எங்களோட வாழ்க்கை வெற்றி அமையும். இல்லாட்டி நாங்கள் போகக்கூடிய இடம் வேற எங்கேயோ போயிட்டுருவோம். அதே மாதிரி எங்களோட வீடு தாழை கொண்டு ஆரம்பிக்கணும். பெண்கள் மத்தியில் இன்றைக்கு நாங்கள் என்னென்னா கொடுக்குறோம், தீனை தவிர மற்ற எல்லாத்தையுமே நான் கொடுக்குறோம். அதே மாதிரி நான் வீட்டு தாழை கொண்டு அமைச்சு கொண்டுண்டா மிகப்பெரும் வெற்றி அமைஞ்சிடும். அவங்களும் 4 விஷயங்களை கற்றுக்கொள்வாங்க, 4 விஷயங்களை தெரிஞ்சு கொள்வாங்க. இன்ஷால்லா நானும் முயற்சி யார் ரெடி? இன்ஷால்லா நானும் வீட்டுத்தாழை நானும் என்னை விட்டு ஆசைக்கிறேன், அயாத்தாக்குறேன். இன்ஷால்லா நான் இதெல்லாம் கேட்டோம், அதெல்லாம் இலாசம் மசூரா